அனைவருக்கும் வணக்கம். சளி, இருமல், மூக்கடைப்பு இதெல்லாம் வந்துச்சுனாலோ அல்லது எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ இன்னும் நம்ம கிராம மக்கள் கோழி ரசம் அல்லது ஆட்டுக்கால் சூப் அல்லது நண்டு சூப் இதெல்லாம் வச்சு குடிப்பாங்க. முக்கியமாக தொற்று நோய் காலங்களில் இந்த சிம்பிள் டயட் ரொம்ப அற்புதமாக நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தி நம்மளை பாதுகாத்துருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் இதை மறந்தே போயிட்டாங்க. சுவாச மண்டல நோய்களை மட்டும் கிடையாது, பலருக்கும் தெரியாத இன்னும் பல அற்புத மருத்துவ குணங்களும் நோய்களை தடுக்கும் குணமாக்கும் தன்மையும் இந்த வகை எலும்பு சூப்புக்கெல்லாம் உண்டு. அதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி கோழி ரசம், கோழி சூப், கோழி குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம கிராம மக்கள் பயன்படுத்துறது இளம் நாட்டுக்கோழி குஞ்சும் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு நல்ல வெயிலில் காய்ந்த ஆட்டுக்காலும் தான். எலும்பு குழம்பு, எலும்பு சூப் இதையெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற எலும்புலையும் அதில் ஒட்டி இருக்கிற தோல், இணைப்பு திசுக்கள், சவ்வுகள், எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை இதில் எல்லாம் நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற பல ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் வைட்டமின்களும் அமினோ அமிலங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறீங்க. விலங்குகளோட உடல் பாகங்கள் எல்லாத்துலேயும் கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது. இது சமைக்கும் போது ஜெலாட்டின் அப்படிங்கிற மற்றொரு புரதமாக உடைக்கப்படுது. இந்த ஜெலாட்டினில் பல முக்கியமான அமினோ அமிலங்கள் இருக்குது. முக்கியமாக கிளைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் அதிகமாக இருக்குது. மற்ற அமினோ அமிலங்களோட லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறீங்க. எலும்பு சூப், எலும்பு குழம்புல இருக்கிற இந்த சத்து பொருட்கள் நம்ம உடம்புக்கு எந்த வகையில் நல்லது செய்யுது, நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலும்பு மற்றும் மூட்டுக்களை பாதுகாக்கும். எலும்பு சூப் மற்றும் எலும்பு குழம்புல இருக்கிற ஜெலாட்டின்ல அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன். இது நம்ம மூட்டுக்களில் இருக்கிற இணைப்பு திசுக்களை பாதுகாக்கும், புதுப்பிக்கும். அது மட்டுமல்ல, இந்த சூப்பில் கான்ட்ராய்டின், குளுக்கோசமைனில் நிறைய இருக்குது. இது கீழ்வாதம், ருமேட்டிசம் உள்ளவங்களுக்கு மூட்டு வலியை குறைக்க உதவும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரிக்கு மூட்டு வலிக்கு இந்த சூப் அருமையாக இருக்கும். முக்கியமாக விலங்குகளோட எலும்புகளில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இன்னும் சில தாதுக்கள்லாம் ஃப்ராக்சரான, அதாவது உடைந்த எலும்புகளை குணமாக்கவும், புதுப்பிக்கவும், பலப்படுத்தவும் உதவும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உடல் எடையை குறைக்கும், கட்டுப்படுத்தும். எலும்பு குழம்பு, எலும்பு சூப்பில் கலோரி குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் இருக்குது. சூப்பில் இருக்கிற இந்த புரதம் கிரெலின் அப்படிங்கிற பசியை தூண்டும் ஹார்மோன் சுரப்பை குறைச்சு வயிறு நிரம்பிய உணர்வை தூண்டக்கூடிய PYY மற்றும் GLP அப்படிங்கிற ஹார்மோன்களை அதிகரிக்கிறதால இது பசியை குறைக்கும், கட்டுப்படுத்தும். முக்கியமாக எலும்பு சூப் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கு உதவுது. இதனால் உடல் எடையும் தொப்பை கொழுப்பும் குறையும். இதோட சேர்ந்து எக்ஸசைஸ் ரெகுலராக செஞ்சிங்கன்னா எஃபெக்ட் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மூணாவது தோல் சுருக்கத்தை குறைக்கும். எலும்பு சூப், எலும்பு குழம்புல புரோலின் மற்றும் ஹயோலுரோனிக் ஆசிட் இருக்குது. ஆய்வுகளில் இது ரெண்டுமே நம்ம தோள்களில் ஏற்படக்கூடிய வயதான தோற்றத்தை குறைக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது வலி, வீக்கம், தாபிதம், அலர்ச்சியை குறைக்கும். பல உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்டு இன்ஃப்ளமேஷன், அதாவது தாபிதத்தால் பல மோசமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. உதாரணத்துக்கு இருதய நோய், நீரிழிவு, வளர்ச்சிதை மாற்ற நோய்கள், அல்சைமர் டிசீஸ், ருமேட்டிசம், கீழ்வாதம் அதாவது ஆர்த்ரைட்டிஸ், இன்னும் சில வகையான புற்றுநோய்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. எலும்பு சூப், எலும்பு குழம்புக்கெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் உண்டு. அது எப்படி அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களான கிளைசின், அர்ஜினைன், குளூட்டமின் இதுக்கெல்லாம் தாபிதத்தையும் வலி, வீக்கம், அலர்ச்சி,
இரத்த நாள அடைப்பை குறைக்கும் தன்மை உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கழிவு நீக்கம் செய்யும் தன்மையும் உண்டு. அதனால இதய நோய், நீரிழிவு, வளர்சிதை மாற்று நோய்கள், அல்சைமர்ஸ் டிசீஸ், ருமேட்டிசம், கீழ்வாத மூட்டு வலி இதையெல்லாம் தடுக்கவும் குணமாக்கவும் எலும்பு சூப் உதவும். 5வதா தூக்கமின்மையை குணமாக்கும். தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கு நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 3 கிராம் கிளைசின் கொடுத்து பார்த்ததில் அவங்கெல்லாம் நல்லா ஆழ்ந்து தூங்கினதா ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகல் நேர தூக்கத்தையும் இது குறைச்சிருக்குது. எலும்பு சூப், எலும்பு குழம்புல கிளைசின் நிறைய இருக்குது. அதனால தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்க ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக எலும்பு சூப் குடிங்க, நல்லா தூங்குங்க. 6வதா குழந்தைகளை பாதுகாக்கும். அதாவது எலும்பு சூப், எலும்பு குழம்புல இருக்கிற கிளைசின் மன செயல்பாட்டையும் மனநிலையையும் பாதுகாத்து நினைவாற்றலையும் அதிகப்படுத்துறதா ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஆட்டிசம், மன அழுத்தம், ADHD அப்படிங்கிற அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், இன்னும் பல மனம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கிற கேப்ஸ் டயட்டில் எலும்பு சூப்பு ஒரு முக்கியமான ரெசிபி. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எலும்பு சூப், எலும்பு குழம்பை தாராளமாக கொடுங்க. அவங்க உடம்பும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். 7வது குடல் புண்களை குணமாக்கும். ஒரு ஆய்வில் எலும்பு சூப், எலும்பு குழம்புல இருக்கிற குளுட்டமின் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தி பாதுகாக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, குளுட்டமின் குடல் உட்சுவரின் செயல்பாட்டை பராமரிக்கவும் உதவும். எலும்பு சூப்போட இந்த செயல்பாட்டால் லீக்கி கட்ஸ், IBS, IBD அப்படிங்கிற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இதெல்லாம் ஈஸியாக குணமாகும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குடல் புண்கள் இருக்கிறவங்க எலும்பு சூப், எலும்பு குழம்புல காரம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. நல்லா சுருக்குன்னு காரமாக சாப்பிட்டு ஆட்டையும் கோழியும் குறை சொல்லக்கூடாது. எலும்பு சூப், எலும்பு குழம்பு ஈஸியாக ஜீரணிக்கக்கூடியது மட்டுமல்ல, மற்ற உணவுகளும் சீக்கிரம் ஜீரணிக்க இது உதவுது. அதனால் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்துங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். 1978 நடந்த ஒரு ஆய்வில் எலும்பு சூப்பை குடித்தா சுவாச உறுப்புகளை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகப்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்று, சுவாச பாதை அழற்சி, இதனால் ஏற்படக்கூடிய ஈழை, இருமல், கபக்கட்டு, மூக்கடைப்பு, மூக்கில் நீர் ஒழுகுதல் இது எல்லாத்தையும் தவிர்க்கவும் சீக்கிரமாக குணமாக்கவும் எலும்பு சூப் உதவும். அடுத்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய வர்ம மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வர்ம கஷாயத்தை, அதாவது கோழி கஷாயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.